ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நம்ம சபையில் ஒரு இளம் பெண் இருந்தாள். அவளுக்கு ஒரு 22, 23 வயது இருக்கும். ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்து கொண்டு இருந்தாள். திடீரென்று அவள் சுகவீனமாகி விட்டாள். எங்கெங்கேயோ போய் ஏதோ டெஸ்ட் பண்ணாங்க, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் கண்டுபிடிச்சாங்க, அவள் கேன்சரில் இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அவளுக்கு பிளட் கேன்சர் வந்தது, லுக்கேமியா. எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி, யாரும் நம்ப முடியல. ஒரு குறிப்பிட்ட நாளில் அவள் அட்மிட்டாக இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் நானும் என் மனைவியும் அவளை சந்திக்கிறதுக்கு போயிருந்தோம். அவள் பெட்டில் படுத்திருக்கா. அவள் நிலைமை ரொம்ப பரிதாபம். அப்போ அவளுக்கு ஏற்கனவே டாக்டர்ஸ் தேதி குடிச்சிட்டாங்க, 3 மாதம்தான் உயிரோடு இருப்பாள். உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ரொம்ப எல்லாருக்குமே மன உடைவு, பெரிய வேதனை. எங்களால் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறதே தெரியல. அப்போது நான் சிறு வயதுலேருந்து இந்த பிள்ளையை பார்த்துருக்குறேன். அவள் இப்படி கஷ்டப்படுறதை பார்த்து எனக்கும் என்ன பேசனே தெரியல. அவள் ஆஸ்பத்திரியில் போய் பெட் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன ஆறுதல் சொல்கிறது, என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே உட்காந்துட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் ஏதோ பேசணும், விசாரித்தோம். அதுக்கப்புறமா எனக்கு மனசு தாங்கலை. சரிம்மா ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி எழுந்து அவள் பக்கத்தில் போகும்போது உடனே என்கிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி ஒரு பாட்டு சர்ச்சில் சொல்லி கொடுத்தீங்க, அந்த பாட்டை கொஞ்சம் பாடுறீங்களாண்ணா. என்ன பாட்டு அப்படின்னா, அந்த பாட்டு என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்னா, யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ், யூ ஆல்வேஸ் ஃபில் மை ஹார்ட் வித் சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், வென் எவர் ஐ எம் அஃப்ரேட் ஐ வில் ட்ரஸ்ட் இன் யூ. என் மறைவிடம் நீர், மீட்பின் கீதங்களால் என் உள்ளத்தை நிறைக்கிறீர், நான் பயப்படும் வேளையிலே உம்மை நம்புவேன். இந்த பாட்டை நான் ஆராதனையில் பாடியிருக்கேன். அவள் சொல்லுகிறா, நீங்கள் அந்த பாட்டை பாடுங்க. எனக்கு என்ன செய்ய தெரியல. அப்போ அவள் சொல்லுகிறா, ஏன் பாட சொல்லணும் அப்படின்னு கேட்குறதுக்கு அவள் சொல்லுகிறா, எனக்கு நிறைய ஆபத்து இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்போ டெய்லி டாக்டர்ஸ் இந்த டைமுக்கு 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ இவளுக்கு என்ன பயம்னா, அவளுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அந்த லைட் ஆஃப் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த இருட்டில் உயிர் போயிடுமோன்னு அவளுக்கு ஒரு பயம். அதனால டெய்லி அவள் நர்சஸ்ட்டு என்ன கெஞ்சுறான்னா, இன்னொரு 1 hour லைட் ஆன் பண்ணி வைங்க, இன்னொரு 1 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம், 1 மணி நேரம். அவங்க ப்ரோட்டோகால் படி ஆஃப் பண்ணுறாங்க. அது வார்டு, அது ஜென்ரல் வார்டு. அப்போ லைட்டெல்லாம் ஆஃப் ஆன உடனே இவள் ராத்திரி முழுசும் தூங்காமலே உட்காந்து, காலையில் அந்த சன்லைட் வந்த பிறகு தான் அவள் தூங்கவே போகணும். ஏன்னா அந்த பயம், இருட்டில் என் உயிர் போயிடும்னு அவளுக்கு பயம். அந்த பயத்தில் கலக்கத்திலே அவள் 1 வாரம் அந்த ஆஸ்பத்திரி. நம்ம அந்த 1 வாரம் கழித்து ஒரு நாள் இந்த பாடல் அவள் இருதயத்திலே உதித்தது. இந்த பாடலை பாட ஆரம்பித்தான். அவள் சொன்னா, ஆனால் என் லைஃப்பில் இந்த மாதிரி காட்ஸ் ப்ரெசன்ஸ் நான் அனுபவிச்சதே கிடையாது. அந்த தேவ பிரசனம் நான் பாடும்போது என் வாழ்க்கையை நிரப்புச்சு. ஆண்டவர் என் நெருக்கத்தில் இருக்கிறாரு, என் மறைவிடமாக இருக்கிறாரு, நான் பயப்படுற வேளையில் நான் அவரை நம்புவேன். அந்த பாட்டை பாட 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 என் பயம் என்னை விட்டு போயிடுச்சு. கடந்த 3 நாட்களாக நான் நல்லா தூங்குறேன், எனக்கு பயமே இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நீங்கள் அந்த பாட்டை எனக்கா பாடுங்க. நான் எத்தனையோ முறை அந்த பாட்டை பாடியிருக்கேன். ஆனால் அன்றைக்கு அந்த ஆஸ்பத்திரி பெட்டில் அவள் பக்கத்தில் இருந்து பாடும்போது உண்மையாகவே நான் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை நாங்கள் உணர்ந்தேன். அந்த பாடல் அர்த்தமுள்ள பாடலாக மாறினது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை அந்த பிள்ளை கடக்க கர்த்தர் உதவி செய்தார். 3 மாதம் தான் உயிரோடு இருப்பாள் என்று டாக்டர் சொல்லியிருந்தாங்க. 13 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாள். 13 years she survived cancer. நான் சொல்லுவேன், நம்முடைய துக்கமான நேரங்களில், பாடுகள் நடுவில் தேவனை போல நமக்கு அருகிலே வருகிறவர் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அவர் நம்மை போல பாடுள்ளவராக இருந்தார், நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார்.